ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டடி. இல்லைன்னா ஸ்பாட்லயே அவுட் ஆயிருப்பேன். உன்னை தலைமொழிகிட்டு ஜோதிகாவை கை பிடிச்சிருப்பேன். டோன்ட் வரி சார், சரியான நேரத்துக்கு தான் உங்க வைஃபை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்த ட்ரை பண்றோம். ஹலோ, இவங்க என் வைஃப்னு உங்ககிட்ட சொன்னா என்ன மொய் என் கல்யாணத்துக்கு வந்து மொய் வச்சு வாழ்த்திட்டு போன மாதிரி பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க வைஃப் எல்லாம் இல்லை. எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது. கண்ணு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாங்க. நான் மனிதாபிமான முறையில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தேன், அவ்வளோதான். நீங்க என்னடானா என்ன ஹஸ்பண்ட்ன்றீங்க, அவங்கள வைஃப்ன்றீங்க. சார், உங்க ஒய்ஃபுக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு சார். அவங்க பிளட் குரூப் என்னன்னு தெரியுமா? தேவைப்பட்டா நீங்க தான் சார் பிளட் கொடுக்க வேண்டி வரும். சிஸ்டர், நான் ஒன்றும் பிளட் டோனர் இல்லை. உங்களுக்கு என்ன காது செவிடா? எத்தனை தடவை சொல்றது இவங்க வைஃப் இல்லை வைஃப் இல்லைன்னு? கொஞ்சம் ஏமாந்தா நீங்களே 2 பேருக்கும் 3 முடிச்சு போட்டு புருஷன் மொட்டாட்டின்னு முத்திர குத்திருவீங்க போல இருக்கு. சார், நீங்க வருத்தப்படாதீங்க, தைரியமா இருங்க. கடவுளை ப்ரே பண்ணிட்டு அமைதியா உட்காருங்க. கடவுள் கைவிட மாட்டாரு. நிறுத்துறீங்களா? நான் எதுக்கு வருத்தம் பண்ணணும்? கடவுளை வேண்டிட்டு நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? கடவுள் கை விட்டுட்டு போட்டோம். அவங்க செத்த எனக்கு கவலையே இல்லை, போதுமா? நீங்க போய் முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வழியை பாருங்க. ஒருவேளை அவங்க செத்ததுக்கு அப்புறமா நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து பில்லு கொடுத்தா கூட நான் ஏன்னு கேட்க மாட்டேன். கோவப்படாதீங்க சார், கூல் டவுன். பேஷண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு? கிரிட்டிக்கல் மேடம். ஆக்சிஜன் டேபிள் கொடுங்க. இந்தாங்க டாக்டர். என்னங்க பிடிங்க. டாக்டர் கொடுங்க, இன்சர்ட் பண்ணலாம். மிஷின் ஆன் பண்ணியாச்சு மேடம். சிஸ்டர், இவங்க ஹஸ்பண்ட் வெளியில இருப்பாரு, அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். சார், இதுல உங்க ஒய்ஃப் பேர் எழுதி சைன் போடுங்க சார். பூமிக்கான்னு சொன்னா உங்களுக்கு தான் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி பேரு தெரியும்னு கேட்பாங்க. அப்புறம் நாம தான் பூமிக்கோட புருஷன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பேசாம பேர் தெரியாதுன்னு சொல்லிடுவோம். சார், உங்களதான் சார். உங்க ஒய்ஃபோட பேர் சொல்லுங்க, இதுல ஒரு சைன் போடுங்க. ஹலோ, எத்தனை தடவை சொல்றது அவங்க என் வைஃப் இல்ல வைஃப் இல்லன்னு? எனக்கு அவங்க பேர் என்னன்னு தெரியாது. அப்ப நீங்க அந்த பேஷண்டோட கார்டியனா? என்ன சிஸ்டர் நீங்க கார்டியன்றீங்க, புருஷன்றீங்க? நான் புருஷனும் இல்ல, கார்டியனும் இல்ல. எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மதமும் இல்லைங்க. தயவு செஞ்சு நீங்க ஆளை விடுங்க. ஏங்க, நீங்க தானே பேஷண்ட்டை கொண்டாந்து அட்மிட் பண்ணீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? சரி சிஸ்டர், நான் வேணா இந்த ஆக்சிடென்ட் பார்த்த எவிடன்ஸ்ன்ற பேர்ல சைன் பண்ணி தரேன், போதுமா? டாக்டர்,
இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த சைன் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு டாக்டர். ஏய் பூமிகா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ உள்ள இருந்து பணமா தாண்டி வெளியே வரணும். உன் தங்கச்சி ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு நான் ஜாலியா வாழணும். சார், பேஷண்ட் ரிப்போர்ட்ஸ். இது பாலுடைய பொண்ணு இல்ல? பேஷண்ட் ஆபத்தான கட்டத்தில் இருக்காங்க. தலையில பலமா அடிபட்டு இருக்கிறதுனால பிரெயின்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். உடனே ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லுங்க. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இந்தாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்து எனக்கு உடனே அனுப்புங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர், ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. பேஷண்ட்டை ஸ்கேனிங் கொண்டு போகணும். ஓகே டாக்டர். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எங்க? டாக்டர், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தேன். எனக்கு பார்வை நல்லா தெரியுது. ஆமா டாக்டர், நான் மறுபடியும் இந்த உலகத்தையும் என்னோட உறவுகளையும் பார்க்குற பாக்கியம் கிடைச்சதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் டாக்டர். என் பொண்ணு பூமிகா கூட உங்களை நேர்ல வந்து பார்த்து நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஓகே பாலு, பரவாயில்ல. அதுல என்ன இருக்கு? இப்ப நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல போறேன். செல்லாம், வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன். 7:30 வந்துட்டேன் பாத்தியா? ஆமா, வந்து என்ன கேட்க போறீங்க? ஏய், எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன். போன வாரம் தான் போனோம். வசந்த பவன். எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், வேண்டாம். சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். ஓகே பாலு, பரவாயில்ல. அதுல என்ன இருக்கு? இப்ப நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல போறேன். ஏற்கனவே உங்களுக்கு பிரஷர் இருந்ததுனால தான் கண் பார்வை போச்சு. இப்போ அதனால நான் சொல்றத கேட்டு நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது, கூலா இருக்கணும். டாக்டர், என்ன சொல்றீங்க? சொல்லுங்க டாக்டர். உங்க மக பூமிகாவுக்கு. என் மக பூமிகாவுக்கு? சொல்லுங்க டாக்டர், என் மக பூமிகாவுக்கு என்னாச்சு? சொல்லுங்க. அப்பா, போன்ல யாருப்பா? என்னாச்சு? இருமா. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. லேசா தலையில அடிபட்டு இருக்கு. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காரு. அப்படியா? ஆபத்து ஒண்ணு இல்லையே? ஆபத்தா? ஐயோ. ஸ்கேனிங்க்கு அனுப்பியிருக்கேன். ரிப்போர்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உறுதியா எதுவும் சொல்ல முடியும். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. சரிங்க டாக்டர். அப்பா, என்னாச்சுப்பா?
யாருக்கு என்ன பிரச்சனை? அம்மா பூமிகாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கலாம். ஐயோ ஐயோ என்னாச்சுடா? எப்படி இருக்காங்க? எங்க இல்லம்மா. இருக்காங்க? இருங்க, ஏன் டென்ஷன் ஆறீங்க? உட்காருங்க முதல்ல. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. எனக்கு எதுவும் ஆகாதுமா. இந்த பூமிக்கானால தினம் தினம் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. எதை சமாளிக்கிறதுனே தெரியல. அப்பா நீங்க வாங்கப்பா, நம்ம உடனே ஆமா, ஆமா. கிளம்பலாம். பாலு, வா வா. என்னப்பா ஆச்சு? ஏண்டா, அந்த பூமிக்காவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல? அவ அங்கேயே கிடக்கட்டும்னு விட்டுட்டு வர வேண்டியது தானே? எதுக்கு நீ அவளை காப்பாத்துன? அடையாமா நான் ஏமா காப்பாத்த போறேன்? அந்த ஊர் ஜனங்க தேவையில்லாம ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த பூமிக்காவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதா போச்சு. இல்லைன்னா அவ கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அவளுக்கு நல்லா வேணும்டா. என்ன அடிச்ச கை அவளுக்கு விளங்காம போகணும். அவ நடப்படமா கிடக்கணும்டா. அட விடுமா, ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தாதான் என்ன நிலைமைனே தெரியும். ஒருவேளை அவ கண்ணை முழிச்சிட்டான்னா ஜோதிகா கிட்ட நான் தான் அவ புருஷன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவா. அப்புறம் நம்ம போட்ட கல்யாண பிளான் எல்லாம் கெட்டு போயிடும். ஐயோ, எனக்கு என்ன நடக்குமோன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. டேய், நீ ஒன்னும் கவலைப்படாதடா. பூமிகா ரோட்ல அடிப்பட்ட தவளை மாதிரி கிடக்க போறா. அவ இனிமே எழுந்திருக்கவே மாட்டா. ஜோதிகா குடும்பத்துக்கு நீ தான் மதன்னு தெரியறதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ஜோதிகாவுக்கும் உனக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும். நீ கவலைப்படாம உள்ளவா. செத்து தொலைறாள பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். சொல்லுங்க என் பேர் பாலு. என் பொண்ணு பூமிகாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கதா டாக்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? சிஸ்டர், காலையில வந்த கேஸ் தான். ஓ வாங்க சார். ஆ, தேங்க்யூ. அதோ அவர்தான் சார் அவங்க ஹஸ்பண்ட். அவர் தான் பேஷண்ட்டை கொண்டாந்து சேர்த்தாரு. மாப்ள, மாப்ள, நீங்க தான் என் பொண்ணு பூமிகாவை காப்பாத்துனீங்களா? நான் பூமிகாவோட அப்பா. எப்போ நீங்களும் பூமிகாவும் ஒன்னா சேர்ந்தீங்க? எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு மாப்ள? திடீர்னு போன் வந்தது, இந்த மாதிரி என் பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்கான்னு. நாங்க பதட்டத்துல எல்லாரும் ஓடி வந்தோம். ஒண்ணுமே புரியல மாப்ள. என்னாச்சு மாப்ள? என் பொண்ணுக்கு ஒண்ணும் இல்லையே? என்ன மாப்ள, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அம்மா தள்ளுங்க. அப்பா, மாப்ள, என்னம்மா? இவரு நம்ம அக்கா ஹஸ்பண்ட் இல்லப்பா. இவர் தான் டாக்டர் கோபால். சும்மா இருமா. இவர்தான் உன் அக்காவோட ஹஸ்பண்ட்மா, டாக்டர் மதன். ஐயோப்பா, நான் சொன்ன நம்புங்கப்பா. மெயினியானபுரத்துல இவர் கூட தான் இருந்தேன். இவர் தான் டாக்டர் கோபால். இல்லம்மா, எனக்கு நல்லா தெரியுமா. பூமிகா சொல்லிருக்காமா, இவர்தான் உன் அக்கா புருஷன். ஐயோ அப்பா, எனக்கு நல்லா தெரியும்பா. இவர் டாக்டர் கோபால் பா. இருமா இரு. பூமிகாவே வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சிருக்கா, காட்டுறேன் இரு. போட்டோ இல்லையே. எரேஸ் ஆயிடுச்சுமா. அது எரேஸ் ஆகாம இருந்தாலும் போட்டோல இருக்கிறது இவர் இல்லப்பா. இவர் தான் டாக்டர் கோபால். ஓ,
அப்படியா? நீ சொன்னா சரியாதாமா இருக்கும். சாரி கோபால் சார், எங்கேயோ உங்களை பார்த்த ஞாபகம், அதான் நான் உங்களை தப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். என்னை பரவாயில்ல சார். இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க கூட அப்படிதான் நினைச்சிட்டாங்க. அதான் நீங்களும் அப்படியே நினைச்சிட்டீங்க. டாக்டர், என் பொண்ணு பூமிகா இப்ப எப்படி இருக்கா? சீஃப் டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நாங்களே பார்க்கல, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படியா? என்னமோ சார், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப நீங்க தான் என் உயிரை காப்பாத்துனீங்க. இப்ப என் மக பூமிகா உயிரையும் நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்ய போறணும்? டாக்டர் டாக்டர் கோபால் சார், இது என் பேத்தி பூமிகாவோட குழந்தை, பேரு தேவிகா. பாவம், ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவும் குழந்தையும் இப்பதான் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அப்பாவும் பொண்ணும் எப்ப ஒன்னா சேர போறாங்கன்னு தெரியல. அம்மா, நல்ல வேலை நம்ம யாருன்னே உங்களுக்கு தெரியல. கூடி சீக்கிரமே சேர்ந்துருவாங்க. பாருங்க. பாத்தீங்களா, மனசுல அப்பா பத்தின ஏக்கம், அதான் குழந்தை எப்படி கூப்பிடுது. பரவாயில்ல சார், குழந்தை தானே. வாடா செல்லம், வா 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 வா, பாட்டிக்கிட்ட வா, பாட்டிக்கிட்ட வா. ஐயோ ஐயோ அப்பா. தப்பா நினைக்காதீங்கம்மா, சுட்டி குழந்தை. பரவாயில்லங்க, சின்ன குழந்தை தானே. ஏய் உன்னு ஜோதிகா, கடவுள் எப்படியெல்லாம் முடிச்சு போட்டிருக்காரு பாத்தியா? பூமிகா தான் உங்க அக்கான்னு தெரியாமலையே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கான் கோபால். அதே மாதிரி உங்க அப்பா உயிரையும் காப்பாத்திருக்கான். அதுக்கெல்லாம் நன்றி கடனா நீ கோபால கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா, எதுக்கு? சார், பேஷண்ட்டை போய் பார்க்கலாம். அப்படியா? வாமா. அறிவு கெட்டவனே, ஏண்டா அவ எந்த நிலைமையில இருக்கான்னே தெரியல, நீ பாட்டுக்கு போற. வெயிட் பண்ணு, பூமிகா ஒருவேளை கண் முழிச்சிருந்தா உன்னை அடையாளம் காட்டிடுவா. மா, அவ மயக்கத்துல தான் இருப்பா, நீ வா. வாமா. பூமிகா, அம்மா பூமிகா, பூமிகா, அப்பா அம்மா, அப்பா வந்திருக்கம்மா. அக்கா, பூமிகா, அப்பாவை பாருமா, அப்பாவை பாருமா, பாருமா. என்னங்க? என் பொண்ணா இப்படி இருக்கா? ஐயோ, பாத்தியா மாலா, என் பூமிக்காவோட நிலைமைய பாத்தியா? ஐயோ,
கொடுங்கப்பா. குழந்தைய கொடுமா. உன் குழந்தைமா, உன் குழந்தை. அம்மாமா, அம்மா. பாருமா, பாருமா, குழந்தை இப்படி பார்க்க பாருமா.